Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. நம்ம நீட் எக்ஸாம் முடிச்சதுல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு இவ்ளோ ஸ்கோர் வருது மேம், இதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா, இல்லனா கவர்மெண்ட் எய்டட் அந்த மாதிரி கிடைக்குமா, இல்லனா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லாருமே ரிப்பீட்டடா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஆன்சர் சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. நிச்சயமா இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதுல இருக்கக்கூடிய கட் ஆஃபை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அதை நீங்க கோயின்சைட் பண்ணி நம்மளுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2023 கட் ஆஃப்ங்க. இப்போ 2024க்கு வந்து நம்ம ப்ரிடிக்ஷனாக தான் நம்ம சொல்ல முடியும். அது வந்து 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரிப்பா. இப்போ 7.5 ரிசர்வேஷன்னா என்ன? நீங்கள் 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வந்து செமி கவர்மெண்ட்டோ இல்லைனா எய்டட் ஸ்கூல்லையோ மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்லையோ நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் வந்து வராதுப்பா. அதே மாதிரி நான் 10th வரைக்கும் கவர்மெண்ட்டில் படித்தேன், 11th 12th வந்து மேனேஜ்மெண்ட்ல படித்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கேட்டகரி வராது. ஓகேங்களா? அதாவது கண்டினியூஸாக 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட்டகரி. ஓகே, இந்த 7.5% ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜுக்கும் வரும், செமி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து பியூர் செல்ஃப் ஃபினான்சிங்லேயும் வரும். இந்த மூணு காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இந்த 3 காலேஜ்லையும் நீங்கள் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ₹1 கூட பே பண்ண வேணாம். அதாவது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. அதாவது இந்த கட் ஆஃப் படி உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் எடுத்தீங்க அப்படின்னாலும் கவர்மெண்ட்டே அதுக்கு பே பண்ணிடும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது. ஓகேவா? இப்போ கட் ஆஃப் நான் சொல்கிறேங்க. சொல்கிற கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2023 கட் ஆஃப். இதை நம்ம ப்ரெடிக்ஷன்ஸாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். 100% இந்த மார்க் வாங்கினீங்கன்னா இந்த காலேஜ் அப்படிங்கிறது இல்லைங்க. நம்மளுக்கு ரிசல்ட் வந்தால் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் மோரார்லெஸ் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய மார்க்ல இருந்து ஒரு 20 மார்க் முன்ன இல்லைனா 10-20 மார்க் பின்ன இப்படி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 375, நீங்க ஓசி கேட்டகரியில வரீங்க, 7.5% ரிசர்வேஷன்ல 375 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்ப்பா. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து 347 மார்க், பிசிஎம் இருக்காங்களா அவங்களுக்கு 385, எம்பிசி பார் டிஎன்சி பார்த்தீங்கன்னா 348, எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 347, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 347, அதே மாதிரி எஸ்டி கேட்டகரிக்கும் 347. இப்போ நீங்கள் 7.5% ரிசர்வேஷனில் இப்போ நான் சொன்னக்கூடிய மார்க் வந்து நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கும்ப்பா. அது செல்ஃப் ஃபினான்சிங்காக இருந்தாலும் சரி, செமி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபீஸும் கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ 92.5% ரிசர்வேஷன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், அதாவது நீங்கள் எந்த மீடியமாகவும் இருக்கலாம், மெட்ரிக், ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த 92.5%ல் வருவீங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் எந்த கட் ஆஃப் வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 606பா. 606. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்கோரு 606 620 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 560. நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சொல்கிற கட் ஆஃப் விட ஒரு 10-20 மார்க் முன்ன பின்ன வந்து இருக்கலாம். அதே மாதிரி பிசிஎம் பார்த்தீங்கன்னா 542, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 532, எஸ்சி கேட்டகரிக்கு 452, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 383, எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 355. இப்போ இந்த ஸ்கோர் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியூராக கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. உங்களுடைய ஸ்கோர் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ப்ரைவேட் காலேஜ் தான்ப்பா. அதில் கவர்மெண்ட் கோட்டா இதுக்கு போனோம் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒரு 4,4 4.5 லட்சம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இது 7-8 லட்சம் ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜை பொறுத்து மாறும். ஓகே, அப்போ ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 540 கட் ஆஃப், பிசிக்கு 506 கட் ஆஃப், பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 498, எம்பிசிக்கு 488, எஸ்சி கேட்டகரிக்கு 404, எஸ்சிஏ கேட்டகரி 329, எஸ்சி கேட்டகரி 302பா. இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜில் வந்து கிடைக்கும். 5-8 lakhsக்குள்ள பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட், அது இல்லாமல் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு என்ன மார்க் வாங்கியிருந்தா பிரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு நீங்கள் 506 மார்க் வாங்கியிருக்கணும், பிசி கேட்டகரிக்கு 499 மார்க் வாங்கியிருக்கணும், பிசிஎம் பார்த்தீங்கன்னா 491, எம்பிசி கேட்டகரி 483, எஸ்சி கேட்டகரி 390,
307, SCA பார்த்தீங்கன்னா 317, ST கேட்டகரி 301. இது இல்லாமல் பியோர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. பியோர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஆல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த சீட்டுக்கு வந்து காம்படிஷன் போடலாம். இதுக்கு வந்து நீங்கள் பெக்குலியராக இந்த மார்க் தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு இல்லை. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1,30,000 ரேங்க் வாங்கினவங்களுக்கும் சீட் வந்து கிடைச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜஸில், அதாவது PSG மெடிக்கல் காலேஜ், SRM மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, இதோட டியூஷன் ஃபீ மட்டும் உங்களுக்கு 13 லட்சம்ப்பா. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் மற்ற ஃபீஸ் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் உங்களுக்கு 18 to 20 lakhs, சில காலேஜஸில் 20 to 25 lakhs கூட பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, அந்த மாதிரி வந்து நமக்கு ஹைலி அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து எடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலே உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஐ மீன் வந்து நம்ம அதிகமாக வந்து பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்து 5.5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.